Assalamualaikum, welcome back to my channel Spice Up by Dawlat. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கூடவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட அப்டேட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கத்தி பணியாரம். இது எங்கள் ஊர் ஸ்பெஷலுங்க. ஸோ இதை எப்படி செய்கிறதுன்றதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ கத்தி பணியாரம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கோதுமை மாவில் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ நம்ம மாவு எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சலிச்சுக்கணும். இன்றைக்கி நான் வந்து 2 கப் கோதுமை மாவு யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம சலிச்சுக்கலாம். மைதா யூஸ் பண்ணும்போது நம்ம சலிக்கக்கூட அவசியம் இல்லை. ஆனால் கோதுமை மாவு யூஸ் பண்ணையில் கண்டிப்பாக நம்ம வந்து சலிச்சுக்கணும். இப்போது அடுத்து 2 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து கத்தி பணியாரம் செய்கிறது வந்து ஒரு 2 கப் கோதுமை மாவில் எப்படி செய்கிறதுன்னு தான் உங்களுக்கு சொல்லி காமிக்க போகிறேன். இதை நான் வந்து அமேசானில் தான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதோட லிங்க்கை கூட நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 2 கப் கோதுமை மாவுக்கு வந்து நான் ஹாஃப் கப் சுகர் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் சால்ட்டு. 2 கப் கோதுமை மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறேன். சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து 1 கப் பால் ஆட் பண்ணி தான் இந்த மாவை வந்து நம்ம பிணைய போகிறோம். பட் ஆக்சுவலி இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து பால் ஆட் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அப்புறம் அடுத்து ஒரு 1/2 கப் பாலை நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆட் பண்ணுற பால் வந்து காய்ச்சின பால் தான். ஸோ அது காய்ச்சி வெதுன்ற சூடில் இருக்கும் போது தான் ஆட் பண்ணணும். ரொம்ப ஹீட்டும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆறியும் போயிருக்கக்கூடாது. ஸோ வெதுன்னு சூட்டில் தான் இந்த பாலை வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ அடுத்து ஒரு 1/2 கப் மில்க் ஆட் பண்ணுறேன். ஸோ மொத்தம் வந்து 1 கப் பால். ஸோ 2 கப் கோதுமை மாவுக்கு வந்து 1 கப் பால் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி மொத்தமாக எப்பயுமே ஆட் பண்ணி மாவை பிணையக்கூடாது. ஃபஸ்ட் 1/2 கப் பால் ஆட் பண்ணி பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த மீதி இருக்க 1/2 கப் பாலையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி ரொட்டி மாவு பதத்துக்கு நம்ம மாவை பிணைஞ்சிக்கணும். ஓகே, இப்போ நம்ம மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நான் எப்படி இழுக்கிறதுன்றது இப்போ காமிக்கிறேன். இப்போ நான் அந்த மாவை வந்து இந்த ரொட்டி கட்டையில் வச்சு ஒரு லைட்டான ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம இப்போ வந்து நம்ம கட்டையில் இழுக்கிற அளவுக்கு நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பெருசாலாம் நீங்கள் உருண்டை பிடிக்க வேண்டாம். நம்ம சின்னதாக உருண்டை பிடிச்சா கூட போதும். ஸோ ஒரு நம்ம ரொட்டி கட்டை பெருசாக இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு மீடியம் சைஸுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஸோ இப்போ இது உருண்டை பிடிச்சி இதை நம்ம இப்போ இழுக்கலாம். ரொட்டி கட்டையில் ஒட்டாததுக்கு அடிக்கடி கொஞ்சம் வந்து நீங்கள் கோதுமை மாவை வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இழுக்கிற கட்டையிலையும் அடிக்கடி கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஒட்டாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப வந்து மெலிசாக இழுக்கக்கூடாது. ஒரு மீடியம் சைஸ், அதாவது அட்லீஸ்ட் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக ஆயிரும் ரொம்ப மெலிசாக இழுத்திங்கன்னா. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸுங்க. ஸோ பசங்களுக்கு வந்து ஈவினிங் பசிக்குதுன்னு சொல்லும் போது உடனே இந்த மாதிரி மாவை பிணைஞ்சு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி இதை நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இழுத்துட்டேன். இப்போ இதை வந்து கார்னர்ஸ் வந்து எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி கார்னர்ஸை வந்து இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கார்னர்ஸை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு. ஸோ க்ராஸாக இந்த சைடு அப்படி ஒரு நிதானம் தாங்க. இதோட அளவுன்றது வந்து இப்படி தான், இந்த அளவில் தான் போடணும்னு கிடையாது. ஸோ நம்மளுக்குன்னு ஒரு நிதானம் இருக்கும்ல, அதுதான். ஸோ இன்னும் பெருசாக வேணும்னா நீங்கள் இன்னும் அகலமாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி சின்னதாக பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமேன்னு சொல்லி நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன்.
ஸோ இப்போ நான் வந்து இதை ஒன்று ஒன்றா எடுத்து இப்போ உங்களுக்கு ட்ரேயில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அடுத்து வந்து இன்னொரு உருண்டை இப்போ எடுத்திருக்கேன். ஸோ இதையும் நான் வந்து இப்போ எப்படி இழுக்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் வந்து நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இதை வந்து நல்லா சேவ் பண்ணி, அதாவது நீங்கள் ஒரு பாக்ஸில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் இது கெடாது. ஸோ நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வந்து கொஞ்சம் அகலமாக கட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அடுத்து இன்னொரு உருண்டை எடுத்து இப்போ நான் இதில் வந்து வேறு ஷேப் நான் போட்டு காமிக்கிறேன். அதாவது சர்க்கிள் ஷேப்பில் நான் வந்து போட்டு காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் வந்து ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமான சைஸுக்கு நம்ம இழுத்துக்கணும். இப்போ இழுத்தக்கப்புறம் நம்ம எப்படி அந்த இதுக்கு நம்ம சைட்ஸ் கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணோமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதில் தான் நான் இப்போ வந்து சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். கார்னர்லேருந்து நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ அதேமாதிரி அது பக்கத்துலேயே வச்சு அடுத்த இதையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்க்க வந்து டிஃப்ரெண்ட்டாக பசங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குதுன்றது போதே பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு ஷேப்பு, இப்போ ஒரு ஷேப்பு. ஸோ நீங்கள் இது பார்க்கையில் வந்து நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி சாப்பிடும் போது ஒரு பட்டர் பிஸ்கெட் சாப்பிட்ற ஃபீல் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இதையும் நான் வந்து இப்போ ட்ரேயில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் ஃப்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் வந்து ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயிலோட ஹீட் வந்து மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். ரொம்ப வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோலையும் இருக்கக்கூடாது. ஸோ மீடியம் ஹீட்டில் தான் ஆயில் இருக்கணும். ரொம்ப எல்லாத்தையும் வந்து மொத்தமாக ஸ்டஃப் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுங்க. ஸோ நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தக்கப்புறம் நம்ம எண்ணெயை விட்டு எடுக்கணும். இதை ஆக்சுவலி இது ஃப்ரை பண்ணுறதுக்கு 3 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஸோ நம்ம எண்ணெயோட ஹீட் வந்து ஒரு மீடியம் ஹீட்டாக இருந்தனால ஸோ நம்மளுக்கு இந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ்ஸாக கிடச்சிருக்கு. ரொம்ப வந்து ஃபுல் ஃப்ளேமில் மட்டும் வச்சிடாதீங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுக்கணும். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க. இப்போ மீதி இருக்கிறதையும் நான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எப்படி ஃப்ரை பண்ணமோ அதே மாதிரி தான். ஸோ ரொம்ப வந்து முறுவலாக ஆக்கிடாதீங்க, அதாவது ரொம்ப டார்க்காக ஆக்கிடாதீங்க. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை இப்போ வறுத்துடுங்க. பசங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கோல்டன் கலராக இருக்கும் போது நீங்கள் வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடணும். அடுத்து நம்ம சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கதையும் இப்போ ஆட் பண்ணி நான் ஃப்ரை பண்ணுறேன் பாருங்கள். இது நல்ல அழகாக பூரி மாதிரி கூட உங்களுக்கு பொங்கி வரும். ஒரு பட்டர் பிஸ்கெட் டேஸ்ட் வந்து உங்களுக்கு அப்படி இருக்கும். ரொம்ப ஒரு டேஸ்டியான ரெசிபி, ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக உடனே பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு ரெசிபி. இது அவ்வளோ ஹெல்த்தியும் கூட. ஓகே, இப்போ இதெல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இப்போ எண்ணெயை விட்டு இதெல்லாம் எடுக்கலாம். டேஸ்டான கத்தி பணியாரம் இஸ் ரெடி. இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு என்னோட ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான யம்மியான ஸ்நாக்ஸ். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நான் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய், டேக் கேர், அஸ்ஸலாமு அலைக்கும்.